அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ நானோ என்று சொன்னார்கள். அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, அது நானோ நானோ என்று கேட்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படி நம் வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை தியானிப்போம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 26வது அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதியோட பின்புலத்தை குறித்து நாம் பார்த்தோமேயானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு 12 சீஷர்களும் பஸ்காவை அனுசரிக்கிற அந்த ராபோஜனத்தில் அமர்ந்திருக்கிற வேளையில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர்களிடம் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டவுடனே அந்த சீடர்கள் எல்லாரும் தங்களுடைய இருதயத்திற்குள்ளாக துக்கமடைந்து, தங்களுடைய இருதயத்திற்குள்ளாக மிகவும் வருத்தப்பட்டு அதிர்ச்சி அடைந்து, தங்கள் மீது இருக்கிற நம்பிக்கை இழந்து, நம் ஆண்டவரை நாம் காட்டி கொடுத்து விடுவோமோ என்ற அவநம்பிக்கையோடு அவரை குறித்து அவரிடத்திலே சென்று, ஆண்டவரே, அது நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள் என்பதை நாம் காண முடியும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மிகவும் துக்கமடைந்து என்கிற வார்த்தையை உணர்த்தி இதன் மூலியமாக 2 சுபாவங்களை நமக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறார். இதில் நம்ம அந்த சீடர்களை எல்லாரையும் பார்த்தோமே, ஆனால் அவர்கள் மிகவும் துக்கமடைந்து என்பதை நமக்கு வேதத்திலேயே காட்டுகிறது. அங்கிருந்து சீடர்கள் எல்லாரும் ஆண்டவரிடத்திலே வந்து, ஆண்டவரை நாம் காட்டி கொடுத்து விடுவோமோ என்ற ஒரு பயத்தோடு, ஒரு நடுக்கத்தோடு, ஒரு அதிர்ச்சியோடு, அது நானா இருக்குமோ, அது நானா இருக்குமோ, எப்படி நாம் தான் ஆண்டவரோடு அன்பாய் பிரியமாய் இருக்கிறோமே, அவர் சொல்படி நடக்கிறோமே, அவருக்கு கீழ்ப்படுகிறோமே, அவருக்கு பணிவிடை செய்கிறோமே, இருந்தாலும் நாம் ஒருவேளை அவரை காட்டி கொடுத்து விடுவோமோ என்ற அவநம்பிக்கை அவர்களுக்குள்ளாக ஏற்பட்டு, அதனால் அவர்கள் பயத்தினால் தள்ளப்பட்டு அவர்கள் துக்கமடைந்து மிகவும் துக்கமடைந்தார்கள் என்பதை இந்த இடத்திலே நாம் காண முடியும். இப்படிதான் ஆண்டவர் சமூகத்தில் அநேகர் நாம் நம்மளுடைய மீறுதல்களின் பொழுது, நம்மளுடைய அறியாமையின் பொழுது, நம் ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்புகிற பொழுது, அவரை விட்டு விலகுகிற பொழுது, அவரை மறுதளிக்கிற பொழுதெல்லாம் நாம் உணர்த்தப்பட்டு அதற்கு பின்பாக ஆண்டவர் சமூகத்தில் சென்று நாம் கண்ணீர் வடித்து ஆண்டவர் சமூகத்தில் வருந்தி நம்மளை தாழ்த்தி அவரை வேண்டிக் கொள்வது எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே, நான் பாவி, நான் தவறு செய்து விட்டேன், நான் உம்மை வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடந்து விட்டேன், மீறுதலுக்கு உள்ளாகி விட்டேன் என்று நம்மை தாழ்த்தி நம்மளை அர்ப்பணித்து செபிப்பது அநேகர் வாழ்க்கையில் இயல்பாக இருக்கிறது. இப்படி தாழ்த்துகிற தன்மையை இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். நம்மை நாமே உணர்ந்து, நம்மளால் எதுவும் முடியாது, நம்மளுடைய பலவீனத்தை உணர்ந்து ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே, அது நான் தான் அந்த தவறை செய்கிறேன், நான் தான் உமக்கு மீறுதலாய் நடக்கிறேன், நான் தான் உம்மை விட்டு விலகுகிறேன் என்று நம்மளை தாழ்த்தி அவரிடத்தில் அர்ப்பணிக்கிறதை இந்த இடத்துல காண்பிக்கிறது. கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள், இதற்கு எதிராக இருக்கிற இன்னொரு குணத்தையும் இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு உணர்த்த ஆசைப்படுகிறார். அந்த 12 சீடர்களில் ஒருவராகிய யூதாஸ் காரியோத்து தான் அவரை காட்டி கொடுக்க போறான் என்பது ஆண்டவருக்கும் தெரியும். அந்த காரியம் அவனுக்கும் முன்னே தெரியும். அவன் எப்படி ஆண்டவரை காட்டி கொடுக்கலாம் என்பதற்காக வகை தேடினான் என்பதை நாம் வேதத்திலே காண முடியும். ஆனால் அந்த மனிதனும் இந்த இடத்திலே, ஆண்டவரே, அது நானோ என்று மற்றவர்கள் பார்வைக்கு, மற்றவர்களுக்கு முன்பாக அவனும் தன்னை காண்பிக்கணும் என்பதற்காக அது நானோ என்று அந்த இடத்துல ஆண்டவர் சமூகத்தில் கேட்டதை நாம் பார்க்க முடியும். அந்த மனிதனுடைய இருதயத்தின் கடினத்தன்மையை நாம் இந்த இடத்திலே உணர்ந்து கொள்ள முடியும். இப்படிதான் இந்த யூதாஸ் காரியத்து போல அநேக மனிதர்கள் கடினத்தன்மையோடு தங்கள் இருதயத்தில் ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்பினாலும் அதை அர்ப்பணிக்காமல், அதற்காக மனஸ்தாபப்படாமல், அதை குறித்து வருத்தப்படாமல், ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தாமல், மன்னிப்பு கேட்காமல், வெளி உலகத்திற்கு இந்த மனிதன் கேட்டது போல நானோ என்று ஜெபம் செய்து கொண்டு இருக்கிறவர்கள் அநேகர் உண்டு. இப்படியாப்பட்ட மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை காட்டி கொடுத்து தங்களுடைய சுயநலத்தினால, தங்களுடைய பொருளாசையினால, தங்களுடைய கீழ்ப்படியாமையினால, தங்களுடைய அவபக்தியினால, தங்களுடைய இச்சகத்தினால ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் காட்டி கொடுக்கிறதை நாம் கேள்விப்படவும் காணவும் முடியும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்படி கடினத்தன்மையோடு இருக்கிறவர்களை குறித்து தான் ஆண்டவர் இன்று நமக்கு உணர்த்துகிறார். ஆண்டவர் நமக்கு முன்னறிவிக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மளுடைய குற்றத்தை உணர்த்தும் பொழுது அதற்காக மனஸ்தாபப்பட்டு அவர் சமூகத்தில் நாம் விழ வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் இன்று நமக்கு இந்த வார்த்தையின் மூலியமாக உணர்த்துகிறார்.
இந்த யூதாஸ் காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 41:9 நாம் பார்த்தோமேயானால், என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான் என்று நாம் வேதத்திலே பார்க்க முடியும். சங்கீதம் 55:12-13 வசனங்கள் சொல்லுகிறது, என்னை நிந்தித்தவன் என் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன் என்று ஆண்டவர் இப்படி நமக்கு நாம் தவறுகளை செய்யும் பொழுதெல்லாம் நம்மை உணர்த்தும் பொழுது நாம் நம்மளை தாழ்த்தி மனஸ்தாபப்பட்டு வருத்தப்பட்டு மிகவும் துக்கமடைந்து ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை தாழ்த்த வேண்டும் என்று தான் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த யூதாஸ் காரியத்தை ஆண்டவரை காட்டி கொடுத்தான். இப்படி ஆண்டவர் உணர்த்திருந்தும் ஆண்டவரை காட்டி கொடுத்து அவனை தன்னை குற்றவாளியாக மாண்டு கொண்டு மரித்தான். நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை காட்டி கொடுக்கிற சூழ்நிலை வரும் பொழுது, அவரால் உணர்த்தப்படும் பொழுது அதற்காக மனஸ்தாபப்பட்டு மிகவும் வருத்தப்பட்டு அவர் சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி மன்னிப்பு கேட்போமையானால் எல்லாவற்றையும் மன்னிக்கிறவர் நமக்காக நம்மளை மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உணர்த்துகிறார். இந்த வார்த்தையை நாம் நம்புவோம், இந்த வார்த்தையை விசுவாசிப்போம். கர்த்தர் சமூகத்திலிருந்து நாம் மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்வோம். இந்த நாள் ஒரு ரட்சிப்பின் நாளாய் அமைய இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென், ஆமென்.